இந்த ஜமாத்து போகவே போகாது. இதுக்கு என்ன காரணம்? நாங்க ஒரு அல்லாவை நம்புறோம்னா அல்லாவை நிஜமா அல்லான்னு நம்புறோம். நீ என்ன செய்யற? அல்லாவை பயன்படுத்துற. அல்லாவை நம்பினா என்ன? நீ செய்யறதெல்லாம் அல்லாஹ் பாக்குறான்னு போது நம்ப வேணாம். நான் போய் கட்ட பஞ்சாயத்து பண்றேன், அதை வச்சு சம்பாதிக்கிறது ஹராமாச்சு. இத அல்லாஹ் கேள்வி கேட்டா எனக்கு ஆன்சர் பண்ண ஏழுமாண்டு ஒரு பயம் ஒருத்தனுக்கு வந்தா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவானா? மிரட்டுவானா? ரவுடிசம் பண்ணுவானா? கெட்ட கெட்ட காரியங்களை செய்வானா? கும்பிட்டு ஓட்டு கேட்க தயார்னு வருவானா? மக்கள்கிட்ட போய் கும்பிட்டு அதை கும்பிட்டு தான் ஓட்டு கிடைக்கும். அப்ப போய் அரசியல்வாதிகளை தாஜா பண்றதுக்கு வருவானா? இதெல்லாம் படைச்ச ரப்புல் ஆலமீன் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே என்கிற பயம்தான் எங்களை தள்ளி நிக்க வைக்கிறது. நம்ம எப்படி போய் நின்று அந்த தேர்தல் அந்த சாக்கடையில் இறங்குறது? அல்லாட்ட எப்படி பதில் சொல்றது? எப்படி மக்களை போய் மிரட்டுறது? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தானா மக்களை கசக்கி பிழிஞ்சு மிரட்டி வசூல் பண்ணுவதற்கு தந்திருக்கிறானா? அப்படி நம்ம யோசிக்க வேணாமா? அப்ப அல்லாவே அல்லாவா நம்பி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நம்மளை கேட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒவ்வொரு விஷயம் அங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது. அப்படி நம்பணுமா இல்லையா? அதுலயும் அவங்களுக்கு உறுதி கிடையாது. யாருக்கு? அல்லாங்கிறோம் அல்லாதான் அப்படி நம்பணுங்க. ஏதோ நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி நம்ம சொல்லு கேட்கிற ஒரு அடிமை மாதிரி அல்லாஹ் நினைச்சா நல்லா இருக்கிறான். என்னடா அல்லா இருக்கு? அல்லா இருக்கிறான். அப்ப அல்லா இருக்க பார்க்க மாட்டானா? உங்க அக்கிரமத்தை கேட்கவே மாட்டானா? உங்களுக்கு தண்டனை தரவே மாட்டானா? நீங்க என்ன செஞ்சாலும் அல்லா விட்டு செல்ல பிள்ளையா? எப்படி எந்த அடிப்படையில் இந்த அநியாயத்தில் இஸ்லாத்தின் பேரால செய்றீங்க? உங்களுக்கு செய்ய முடிகிறது? எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், அவர்களை மட்டும் கேட்கவில்லை, ஜமாத்தை கேட்கிறேன். பள்ளிவாசல வச்சு வரதட்சணை வாங்குறீங்களே, அப்ப ரப்புல் ஆலமீன் பார்க்க மாட்டானா? கேட்க மாட்டானா? அப்ப அல்லாங்கிறவன் இந்த தொழுகைக்கு மட்டும்தான் அல்லாவா? நம்மளால நோம்புக்கு மட்டும்தான் அல்லாவா? நோம்பு கஞ்சி காய்ச்சி ஊத்துறதுக்கு தான் அல்லாவா? மத்தக்கு அல்லா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? அல்லாவை நம்புனா நிஜமா அல்லாவை நம்பு. தௌஹீத் ஜமாத்து அல்லாவை நம்புகிறது, அல்லாவை சூப்பர் பவராக நம்புகிறது, பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நம்புகிறது. எங்களுக்கும் பணத்தை ஆசை தான், வரதட்சணை வாங்கினால் இன்னொன்னு சொல்லி அவனை இதே ஊர்ல, ஏன்னா எங்க ஊர்ல நான் சொல்ல வேற எங்க போய் சொல்றது, வேற எங்கேயும் நான் சொன்னது கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்ப நான் சொன்ன செய்திகளை எல்லாம் நான் போய் மேடப்பட்ட எல்லா இடத்துலயும் சொன்னது கிடையாது. ஏன் எங்க ஊர்ல சொல்றேன்னு கேட்டா, எங்க ஊர்ல நடந்து எல்லாரும் சாட்சியா இருப்பீங்க, போய் சொல்ல முடியாதுல்ல. சொந்த ஊர்ல நடந்து நான் போய் சொல்ல முடியுமா? தொண்டில அப்படி பண்ணேன்னு நான் மாயாரத்துல சொல்ல முடியும், தொண்டில வந்து சொல்ல முடியுமா? தொண்டில சொல்றேன், வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதுக்காக வேண்டி எங்களை என்ன பாடுபடுத்தினாங்க? வாங்கலன்னு சொன்ன பாவம். அந்த காலத்துல எங்க அண்ணன் வாங்கல, அதுக்கு என்ன பாடுபடுத்தினீங்க? நான் வாங்கல, என் தம்பிக்கு வாங்கல, நாங்க 3 பேருமே டவுரி வாங்காம என்ன செஞ்சோம்? மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணமே. அது என்னமோ பயங்கரமான இந்த தொண்டிலேயே தகாத ஒரு செயலை செஞ்சான. அந்த மாதிரி எங்களை பாத்தீங்களா இல்லையா? அந்த மாதிரி மகருண்டு நீங்க எழுதித்தான் ஆகணும், அந்த சீருண்டு எழுதித்தான் ஆகணும், வரதட்சணை குறிப்பிட்டு தான் ஆகணும்னு வற்புறுத்தினீங்களா இல்லையா? அப்படியெல்லாம் இருந்தீங்களே. அப்ப என்ன உங்களோட அல்லாவுடைய அச்சம் இருந்தது? நாங்க என்ன நினைக்கிறோம்? எங்களுக்கு ஆசை இருக்கு, எங்க இளைஞர்களுக்கு ஆசை இருக்குது. சும்மா 1 லட்சம் ரூபாய் அடிச்சு சும்மாவா? ஒரு பொண்ணும் கிடைச்சி கூட 5 லட்சம் கிடைச்ச சும்மா எவனா விடுவானா? வாங்கிக்கிறதான் செய்வான். ஆசைதான் இருக்குது, அந்த ரூபாய் வாங்கி போடலாம். வாங்கினா இந்த கேஸ் கிரிமினல் கேஸா போட்டு போறீங்க, ஒண்ணு நடக்காது. அங்க கேஸ் ஆயிருமே, அல்லாஹ் எஃப்ஐஆர் போட்டுருவானே, அல்லாஹ் சார்ஜ் ஷீட் போட்டுருவான். அதுக்கு என்ன பண்றது? அப்ப அல்லாஹ்விடத்துல உள்ள வழக்குல போய் மாட்டிக்கிற கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த இளைஞர்கள் ஆசை இருந்தாலும் என்ன செய்யறான்? வரதட்சணை வாங்காம இருக்கிறான். வாங்கின திருப்பி வேணா கொடுப்பானா? எல்லாம் நடந்து போச்சு மன்னிச்சுக்கன்னு சொல்லி போயிட்டு இருக்கிறத நினைப்பான் எல்லாரும். நாங்க என்ன செய்யணும்? இதே தொண்டிகளை இதே பாவடி மைதானத்துல வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுக்கிற மாநாடு நடத்தணுமா இல்லையா? எத்தனை பேர் வாங்கின வருஷம் திருப்பி கொடுத்தான்? என் குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் எத்தனை பேர் நான் கொடுக்க வச்சேன். அப்ப அறியாமை காலத்துல வரதட்சணை வாங்குறவர்கள் கூட திருப்பி கொடுத்தார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம்? யார் மிரட்டினா? அவங்களை யார் அவங்களை எச்சரிக்கை பண்ணா? கொடுக்காட்டி யார் அவங்களை என்ன பண்ணிடுவா? அவன் பண்ணிடுவான். படைச்ச இறைவனுக்கு பயப்படுற காரணத்தினாலதான் வரதட்சணைகளால் நாங்கள் தெளிவா நிக்க முடிகிறது, கொண்ட கொள்கையில உறுதியா இருக்க முடிகிறது. தேர்தலில் போட்டியிட மாட்டோம் எல்லாமே சத்தியம் பண்ணமா, இன்னைக்கு வரைக்கும் உறுதியா நிக்கிறோம். பதவிக்கு ஆசைப்பட மாட்டோம்னு சொன்னோமா, இன்னைக்கு வரைக்கும் உறுதியா நிக்கிறோம். உங்கள்கிட்ட கேட்டு கையேந்த மாட்டோம்னு சொன்னோமா, அதுல உறுதியாக நிக்கிறோம். ஒரு போராட்டம் அறிவித்தால் முன்வைத்த கால பின்வைக்க மாட்டோம்னு சொன்னோமா, இன்னைக்கு வரை உறுதியாக இருக்கிறோம். இந்த மாதிரியான உறுதி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை அல்லாஹ்னு நம்புங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நம்புங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறான் நம்புங்க. நீங்கள் அதல பாதாளத்தில் போய் குகையில ஒளிஞ்சிருந்தாலும் அவன் கண்ணுக்கு தப்ப முடியாது நம்புங்க. உங்கள்ட்ட சொல்லி காட்டினா சின்ன திரை பெரிய திரை எல்லாம் சொன்ன அதெல்லாம் இருக்குமா உங்கள்ட்ட அப்புறமேலு? அப்படி ஒருத்தன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், கண்காணிச்சிட்டு இருக்கான்னு நினைத்தால் நம்ம நிலை எப்படி ஆயிரும்? ஒரு வாப்பா பீடி குடிக்கிற ஒரு பையன் கூட வாப்பாக்கு முன்னாடி பீடி குடிப்பானா? ஏன்? வாப்பா உள்ள மரியாதை வழங்கி வச்சிருக்கான். வாத்தியார் மூஞ்சில பீடி போச்சு ஊதுவானா? ஏன்? வாத்தியார்னா மரியாதைக்குரியவரு. ஒரு பீடி குடிக்கிறவன் வாத்தியாருக்கு முன்னாடி எப்ப பீடி குடிக்க மாட்டானோ, படைச்ச ரப்புல் ஆலமீன் முன்னாடி நின்றுட்டு இருக்கான்னு நினைச்சா நீ எப்படி இந்த மாதிரி அநியாயமான ஆபாசமான காட்சியெல்லாம் பார்ப்ப?
நீ எப்படி தப்புகளில் ஈடுபடுவ, நீ எப்படி கள்ளத்தனமா பேசிக்கிட்டு இருப்ப, நீ எப்படி தவறான தொடர்புகளுக்கு போவே. படைச்சவன் பார்த்துட்டு இருக்கிறான, உலகத்து புருஷனுக்கு தெரியாம செஞ்சிடலாம், வாப்பாக்கு தெரியாம செஞ்சிடலாம், பொண்டாடிக்கு தெரியாம செஞ்சிடலாம், அண்ணனுக்கு தெரியாம செய்யலாம், தம்பிக்கு தெரியாம செய்யலாம், ஜமாத்துக்கு தெரியாம செய்யலாம். அவனுக்கு தெரியாம செய்யலுமா? அவனுக்கு தெரியாம எந்த தப்ப அவனுக்கு செய்ய இயலுமா? வேற எந்த உலகத்துக்கு போயிட முடியுமா? அப்படி அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ்வை நம்புறதா இருந்தா அவன் கண்ணுல மண்ணை தூவ இயலாது, அவனுக்கு தெரியாம ஒரு துரும்பை எடுத்து போட இயலாதுன்னு அப்படி நீ நம்பினால்தான் அதுக்கு பேர் தௌஹீத். அந்த நம்பிக்கையை ஊற்றுறதுக்கு தான் இந்த தௌஹீத் ஜமாத். படைச்சவன் பார்த்து கொண்டிருக்கிறான்.